பாய் சொல்ல ஹாய் நீ சொல்லுமா வாங்க அப்படியே வாங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொர்ணசங்கரி அவங்களோட பேரன் பேத்தி அப்புறம் மருமகனோட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்காக நம்ம எல்லாரும் அவங்களோட போயிட்டுருக்குறோம். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். அழகு குட்டி பிள்ளைங்க, அப்படி ஒரு சுட்டி, அவ்வளோ ஒரு வாய், நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது இன்றைய பொழுது. ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. பேரன் பேத்திங்களோட அவ்வளோ ஒரு மழலையாக அதுங்க பேசிட்டு அப்படி தோட்டத்தில் அவங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், அவனைங்க படிக்கும்போது நாங்கள் பார்க்குறோம்ல. இது வந்து இந்த கொல்லம்பட்டி கத்திரி ரோஸ் கலரில் இருக்குங்க. அந்த கத்திரி நேற்று தான் பறிச்சோம். சரி சரி. இதுதான் இருக்குல்ல. ஆமாம், இது ஓமல் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து வீடியோலேயே பார்த்துருக்கோம்ல. இது வேங்கடி கத்திரி. இந்த கலர் தான் அன்றைக்கி அந்த வீட்டிலேருந்து இந்த கலர் தானே, இதோட திக்கு கலரா? இது மாதிரி தான் ஒன்று எடுத்துக்க. திக்காக இருந்துச்சு. ஆமாம், இதோட திக்காக இருந்துச்சு. இதோட டார்க்காக இருந்துச்சு. ஆமாம், பூத்தா தெரியும். அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். மிளகா பரடி வயலட் கலர் பாரு. காலையில் ஒரு 9 வரைக்கு ஆரம்பிச்சு இப்போ தான் மண் கலவை போட்டு அப்போ தான் அள்ளி வச்ச உடனே உங்களோட மெசேஜை பார்த்தேன். இந்த பாரு, என்ன கிடக்கு பாரு, நெல்லிக்காய். இப்போ தான் அது நெல்லிக்காய் பீக்கங்க தானே இது? ஆமாம், மெழுகு பீர்க்கன். சரி சரி. அது ஒன்று பிடிங்கிட்டா அந்த இப்போ கொஞ்சம் விளைஞ்சிக்கலாம் அது பிடிங்க. ஆமாம், அது பவுல தான் போதும். ஆமாம், அது குட்டி. ஆமாம், அது பிடிங்க. வெத்தலை எங்கள் வீட்டில் கிடையாது. இருக்கா? வெத்தலை கிடையாது. கீழே இருக்கும்ட்டா, கீழே எடுத்தா இதோட வரும். ஏத்தா கீழே எப்படி எடுப்பேன்? அந்த கண்ணு இருக்கா? சரி சரி, கண்ணு தான். இந்த கண்ணுக்கு இந்த அதான் அதான் இன்னொரு கண்ணு எடுத்துருப்போம். ஒன்றுலாட்டி ஒன்றில் வந்துடும்ல. இந்த கலர் கிடையாது. நிறைய பேர் கத்தடியில் லைட்டாக தொட்டு அப்படி வச்சாங்கன்னா இவங்க எல்லாமே விலை கொடுத்து வாங்குறாங்க தெரியுமா, மண்ணு வரைக்கும். பயில் மணிக்கு இந்த கலர் மட்டும் நிற்கிறேன். அதில் வந்து இருக்கா? அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட இது வந்து வட்டமாக இருக்கிறது மானிங்களோரி. சரி சரி, நீளமாக இருக்கு. ஆமாம், அது தெரியும். இப்போ நீங்கள் எடுக்கிறது என்ன? அதான் இது நீளமாக இருக்குது, சுத்தையாக இருக்குன்னு விதைக்கி விதை தான். நீங்கள் சாம்பல் போடும்போது நிறைய அதில் ஆணிலாம் கிடக்கும். அவன் அதை போடுறத சொல்ல மறந்துட்டேன். இல்லை அன்னைக்கு பார்த்து அவங்க இந்த கட்டையெல்லாம் மரக்கடையிலேருந்து கட்டையெல்லாம் வீடு உடைச்ச கட்டையெல்லாம் தானே இருக்காங்க. பொறுக்கி எடுத்துட்டு தான் ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன், இந்த துருப்பிடிச்ச ஆணியெல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றுதாங்களே. நானும் பார்த்தேன். அதில் அவங்க சொன்னாங்க சாக்கு தருவாங்களாம். நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 6 சாக்கு அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை அவங்களுக்கு இது பண்ணி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. ஆன் பண்ணியாச்சு. நீங்க பிடிக்கிறதாண்டா பெரிய விஷயம். நடக்குதுன்னு அந்த பாருங்க, எவ்வளோ ஸ்பீடை பாருங்க. இங்கே இருங்க, ஏத்தாடி படி. இவன் ஆள் பின்னாடிலாம் நிற்கணும்னா நிற்கணும். பிடிச்சிக்கிறதானோ? சரி சரி. ஸ்பீடாக உங்களுக்கு நீங்கள் கீரைன்னு சொன்னோடனே தான் அந்த கீரை அந்த எல்லாத்தையும் பார்த்து எடுத்து அந்த மயில் கீரை மட்டும் கொண்டுட்டு வராமல் இருக்கீங்க. ஓ, மயில் கீரை கொண்டு வரலையா? ஆமாம், அடுத்த கொடுத்து விடுதே. சரி, இது டபுள் கலர். இந்த இது வேணுமா? அங்கே போய் நிற்க போகிறோம். என்ன பண்ணுறோம்? பிங்க் கலர் வேணுமா? நம்மகிட்ட அந்த டிசம்பர் இதெல்லாம் ஒரு அந்த ஐட்டம் ஒன்றுமே இல்லை. குடிக்க வரணும். எங்கே வரணும்?
எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க வீடியோ அந்த இது இதாகிறதுக்கு முன்னாடி. கீழே இறங்கிறாம அப்பா அப்பா படி பாப்பா ஏய் இந்த இது என்னது வச்சிருக்கு முள்ளா முள்ள அதாங்க மண்ணில் வந்திருக்கு அப்படிதானே தன்னால இந்த ஆட்டு சாணை போடுறதுனால அதில் வந்துருச்சு வந்துடும். அதில் அந்த ஆடு அந்த பழம்லாம் நீங்கள் இங்கே பாருங்க, இங்கே பார்க்கல நீங்கள். கையில் பிடிங்க, இங்கே பாருங்க. எடுத்துட்டீங்களா? ரைட். ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆமாம், ஒரு நிமிஷம் ஃபோட்டோ அதானே மெயின். டேபிள் ரோஸ் தான் எனக்கு அந்த சிவப்பு கலர் போதும் போதும். தெரியல, இப்போதான் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லாமே விதை போட்டு ரொம்ப பிடிச்சாங்க. இங்கே வந்துருக்குல்லண்டா, அதான் நிறைய வந்தது. ஆவாரம் பூ இதில் வந்து இருவாச்சி போட்டேன், அதுவும் போச்சு. திருவாச்சி மங்கல்ல அது அவ்வளோத்தையும் புரண்டி போட்டுருச்சு. அதில் வந்து இது போட்டேன், அதெல்லாம் எலி தான் இப்படி ஆக்கி போட்டேன். கண்ணாடி கத்தால வச்சா எலி வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படியா? ஆமாம், நீங்கள் அந்த விளிம்பெல்லாம் வச்சு விட்டுறாங்க. அங்கங்கே வச்சு விடுங்க. இது சவுட்டு மட்டும். இது வெள்ளை இந்த இது வேணுமா? சூப்பர். பஸ்ஸில் எங்கள் வீட்டில் நிற்குது, நிற்கிதா? ரெண்டும் நிற்க. பக்கத்து வீட்டில் நிற்கி. பச்சை பச்சை இல்லை, பச்சை தாங்க, அந்த கலர் பக்கத்து வீட்டில் நிற்குது. இதானே கொடுத்துருப்பீங்க போன தடவை, இதுவும் அதுவும் கொடுத்துருப்பீங்க. அது ரெண்டும் நான் வச்சுருக்கேன் நல்லியில். இந்த இதில் நல்லிக்கிட்ட வச்சுருக்கேன். அது தண்ணி கசிஞ்சு அங்கே டேபிளில் இருக்கு. ஆக எங்கள் அம்மா இந்த ஜென்மத்தில் கிளம்ப மாட்டா, கிளம்புதேன் காலையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கா. ஆமாம், அதான் அது சோப்பாவாக இருக்கும். ஆமாம், இன்னும் விதை வரல. இல்லை சோப்பாவாக இருக்கும். வெள்ளையாக பார்த்த ஞாபகம் அதான். இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் வெள்ளையாக மாறி விதையாக மாறி. அந்த வெள்ளையா வரும்போது தான் பார்த்துருக்கேன். ஏய் என்னதுமா பார்க்க தங்கம் புடுக்கல நுழைஞ்சிடாரு எங்கம்மா. பொடுதலை வேணுமா? எங்கிட்ட நின்றுதுன்னா பொடிய இலையா இருக்கு. இப்படி தான் இருக்கும், அது பொடிசா தான் இருக்கும். இந்த தண்டுமே இப்படி தான். இந்த மண்ணுக்கு லேசாக ஒரு துண்டு வச்சாதான் வந்துருமே. ஆமாம், எங்கள் வீட்டில் நின்றுது, ஆனால் புடி இலையா இருந்துச்சு. அப்போ நீங்கள் காமிக்கும் போதெல்லாம் பிரிச்சு பிரிச்சா இலை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மண்ணுக்கு அப்படி வரலாமா, அந்த மண்ணுக்கு அப்படி வரலாமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சூப்பர். இதுதான் பல்வலி பூண்டோ? சரி சரி. அன்னைக்கு ஒன்று காமிக்கும்போது இது பல்வலி பூண்டுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இல்லை வெப்பவளம். ஆமாம், முதல்ல 2 விதை போட்டு விட்டுருந்தீங்கல்ல, அனுப்புனதில் வந்துருந்துச்சு. அது கட்டிங் வச்சா வந்துருமா? வரும்னு தான் நினைக்கிறேன். இல்லை கேக்கே இருந்தால் தாங்க. இந்த செடியை தானே சொன்னீங்கன்னு. இது என்னது? கலா வீட்டில் வச்சுருக்கலாம். நான் அதான் கட்டிங் வருவான்னு கேட்போம் இருந்து நான் அவர்கிட்ட பற்றி வளரும்போது கட்டிங் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து புளியங்காய் மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஒரு டேஸ்ட். தங்கம் அது பூ என்ன செய்யணும்? 10 ரூபா. கரெக்டாக பூவை வந்து இது பண்ணலாம். சரி வாங்க, அவங்களுக்கு வெயில் வேறு ஏறிட்டே இருக்கு. மொத்தமாக ஒரு பட்டம் எடுக்காதில்ல, எல்லாம் சேர்த்து இப்படி வந்து நில்லுங்க. அப்படி வாங்க. பாப்பா கண்மா அவளைங்க எங்க நம்ம வீட்டில் கிடக்குடி அடிச்சிட்டாலே வளரா. வந்தவங்க மகிழ்ச்சியாக பிள்ளைங்களுமே வந்து மணத்தக்காளி பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம 3 விதமான டிசம்பர் கட்டிங்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா டேபிள் ரோஸ் கட்டிங்ஸும் கொடுத்தோம். அப்புறம் வெத்தலை கட்டிங், அப்புறம் பொடுதலை,
அப்புறம் அவங்க என்னென்ன கேட்டாங்களோ நிறைய, இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, எல்லாத்தையும் கட்டிங்ஸ் நம்ம வந்து கேட்க எடுத்து அப்புறமா வந்து இன்சுலின் பிளான்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். அவங்களுக்கு நமக்கு அவங்க வீட்டில் முதல் காய் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருந்தாங்க, பூசணி கொண்டு வந்திருந்தாங்க. டேபிள் ரோஸ் தான் எனக்கு அந்த சிவப்பு கலர். போதும் பாப்பா. தெரியல, இப்போதான் 2 பேர் கொடுத்துட்டாங்க. ஆமாம், எல்லாமே விதை போட்டு ரொம்ப பிடிச்சாங்க. இங்கே வந்துருக்குல்லண்டா, அதான் நிறைய வந்தது. ஆவாரம் பூ இதில் வந்து இருவாச்சி போட்டேன், அதுவும் போச்சு. திருவாச்சி மங்கல்ல அது அவ்வளோத்தையும் புரண்டி போட்டுச்சு. அதில் வந்து இது போட்டேன், அதெல்லாம் எலி தான் இப்படி ஆக்கி போட்டேன். கண்ணாடி கத்தால வச்சா எலி வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படியா? ஆமாம், நீங்கள் அந்த விளிம்பெல்லாம் வச்சு விட்டுறாங்க. அங்கங்கே வச்சு விடுங்க. இது சவுக்கு மட்டும். இந்த இது வேணும். சூப்பர். பசல எங்கள் வீட்டில் நிற்குது, ரெண்டும் நிற்க. பக்கத்து வீட்டில் நிற்கி. பச்சை பச்சை இல்லை, பச்சை தாங்க, அந்த கலர் பக்கத்து வீட்டில் நிற்குது. இதானே கொடுத்துருக்கீங்க போன தடவை, இதுவும் அதுவும் கொடுத்துருக்கீங்க. அது ரெண்டும் நான் வச்சுருக்கேன். நல்ல இந்த இதில் நல்லிக்கிட்ட வச்சுருக்கேன். அது தண்ணி கசிஞ்சு அங்கே டேபிளில் இருக்குது. ஆக எங்கள் அம்மா இந்த ஜென்மத்தில் கிளம்ப மாட்டா, கிளம்புதேன் காலையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கா. ஆமாம், அதான் அது சோப்பாவாக இருக்கும். ஆமாம், இன்னும் விதை வரல. இல்லை சோப்பாவாக இருக்கும். வெள்ளையாக பார்த்த ஞாபகம். அதான் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் வெள்ளையா மாறி விதையா மாறி. அந்த வெள்ளையா வரும்போது தான் பார்த்துருக்கேன். ஏய் என்னதுமா பார்க்க தங்கம். புடுக்கல நுழைஞ்சிடாத எங்கம்மா. எங்கிட்ட நின்றுதுன்னா பொடிய இலையா இருக்கு. இப்படிதான் இருக்கும், அது பொடிசா தான் இருக்கும். இந்த தண்டுமே இப்படிதான். இந்த மண்ணுக்கு லேசா ஒரு துண்டு வச்சாதான் வந்துருமே. எங்க வீட்டுல நின்றுது, ஆனா பொடி இலையா இருந்துச்சு. அப்ப நீங்க காமிக்கும் போதெல்லாம் பெருசு பெருசா இலை இருக்கு அப்படின்னு நினைப்பேன். அந்த மண்ணுக்கு அப்படி வரலாமா, அந்த மண்ணுக்கு அப்படி வரலாமா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டேன். சூப்பர். இதுதான் பல்வழி பூண்டோ? சரி. அன்னைக்கு ஒன்று காமிக்கும்போது இது பல்வழி பூண்டுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இல்லை வெப்பவளம். ஆமாம், முதல்ல 2 விதை போட்டு விட்டுருந்தீங்கல்ல, அனுப்புனதில் வந்துருந்துச்சு. அது கட்டிங் வச்சா வந்துருமா? இல்லை கேக்கே இருந்தால் தாங்க. இந்த செடியை தானே சொன்னீங்கன்னு. இது என்னது? கலா வீட்டில் நான் அதான் கட்டிங் வருவான்னு கேட்போம் இருந்து நான் அவர்கிட்ட பார்த்து வளரும்போது கட்டிங் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து புளியங்காய் மாதிரி இருக்கும். சூப்பர். நமக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட். தங்கம் அது பூ என்ன செய்யணும்? 10 வந்துட்டு ரூபா. கரெக்டாக பூவை வந்து இது பண்ணலாம். சரி வாங்க, அவங்களுக்கு வெயில் வேறு ஏறிட்டே இருக்கு. மொத்தமாக ஒரு பட்டம் எடுக்காதில்ல, எல்லாம் சேர்த்து இப்படி வந்து நில்லுங்க. வாங்க பாப்பா காணுமா? அவ்வளோங்க எங்க நம்ம வீட்டில் கிடக்குடி. அரிஸ்டால கோளாரா போது வாங்கணும்னா பாப்பா சாப்பிடு. ஆப்பிள் எடுத்துக்கோ. அது ஆப்பிள் எடுத்துக்கோ. அது பிடிக்கா? ஆப்பிள் பிடிக்காது. அது நல்லதெல்லாம் ஏறாது. என்ன பண்ணுறீங்க? இருக்க மாட்டேன். பாப்பா ஒரு வசனம் சொல்லு. வசனம் சொல்லு. சூப்பரா சொன்னல, அதை திரும்ப சொல்லு. சூப்பர், வெரி குட்.
தாளிச்சு அடையேன். அழகா அடையே. சொல்லு. வாயில எதையும் முழுங்கிட்டு சொல்லு. வாயில எதையும் போட்டு பேசக்கூடாது. வேற நீ பேசுற வார்த்தை வந்து தெளிவா கேட்கணும். கேட்கணும், மற்றவங்களுக்கு கேட்கணும். நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற?